அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இரு கால்களும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். இதோட முழு விளக்கம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, முருகான்னு தன்னை அழைக்கும் தன் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சமயம் பயமோ அல்லது ஏதாவது ஒரு பண போராட்டமோ இல்லை கடுமையான சூழ்நிலை வரும்போதோ இல்லை கடுமையான வேதனை இருக்கும்போதோ இந்த ஒரு துதியை துதிக்கும் போதோ அல்லது முருகா என்று அழைக்கும் போதோ ஒரு நிமிஷம் அவரை நினச்சிங்கன்னா அவரோட இரு கால்களும் உனக்கு முன்னால் தோன்றும் என்பதே இதோட முழு விளக்கமாகும். தைரியமாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே, யார் என்ன என்ன செய்தாலுமே, என்ன நடந்தாலுமே நமக்கு முன்னாடி நம்ம முருகர் இருக்காருன்ற ஒரு தைரியத்தோடு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு போராட்டத்தில் இருந்தும் நீங்கள் மேல முடியும். ஏன்னா நமக்கு முன்னாடி முருகர் இருக்காருன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும், பயம் இருக்க வேண்டாம்ன்றதா இதோட அர்த்தம். நன்றி மக்களே. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.